வணக்கம். மார்வெல் ஸ்டுடியோஸ் எழுச்சி ஹீரோக்களின் சக்திகள். நாம் எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோவா இருக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசை நம்மை குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்களா வளர்ச்சிருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுல மார்வெல் ஸ்டுடியோஸ் முக்கிய பங்கு வகிக்குது. அவர்கள் நமக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்காங்க. இரும்பு மனிதன் முதல் கேப்டன் மார்வெல் வரை ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவமானது. மார்வெல் சினிமா நமக்கு பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களையும் அனுபவங்களையும் கொடுத்திருக்கு. அவை நம்மை மெய்ச்சிலிருக்க வைக்கின்றன. இந்த வீடியோல மார்வெல் ஸ்டுடியோஸ் எப்படி உலக சினிமாவையே மாத்தி எழுதிச்சுன்னு பார்க்க போறோம். அவர்களின் சாதனைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். மார்வெல் ஸ்டுடியோஸ் படங்கள்ல வர்ற சூப்பர் ஹீரோக்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கும். அவை நம்மை கவர்ந்திருக்கின்றன. அந்த சக்தியை வச்சு எதிரிகளை எதிர்த்து மக்களை காப்பாற்றுவாங்க. இரும்பு மனிதனோட அறிவாற்றல், கேப்டன் அமெரிக்காவோட வீரம், தோரோட மின்னல சக்தி, இவை எல்லாம் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. இப்படி ஒவ்வொரு ஹீரோவும் தனித்துவமான சக்திகளோட நம்மை பிரமிக்க வச்சிருக்காங்க. அவற்றின் தனித்தன்மை நம்மை ஈர்க்கின்றது. இந்த சக்திகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது? அவற்றின் தோற்றம் என்ன? இந்த ஹீரோக்கள் எல்லாம் எப்படி உருவாங்க? அவர்களின் பின்னணியில என்ன இருக்குது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கும். சூப்பர் ஹீரோக்கள்னா சும்மா சண்டை போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவர்களின் வாழ்க்கையில் பல பரிமாணங்கள் உள்ள. இவங்களுக்கும் காதல், பாசம், நட்பு, கோபம், துரோகம் எல்லாமே இருக்கு. அவற்றின் உனக்கு நம்மை தோடுகின்றன. இந்த வீடியோல ஒவ்வொரு ஹீரோவோட பின்னணியில இருக்க கதையையும் அவர்களின் வாழ்க்கையின் பல பரிமாணங்களையும் அவங்களோட பலவீனத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மை காத்திருக்கும் உலகத்தை காண்போம். தொழிலதிபர் டோனி ஸ்டார் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இரும்பு மனிதன் உடைய உருவாக்கி சூப்பர் ஹீரோவாக மாறுகிறார். பலவீனமான ஸ்டீவ் ரோஜர்ஸ் சூப்பர் சோல்ஜர் சீனம் மூலம் வலிமையான கேப்டன் அமெரிக்காவாக மாறுகிறார். அஸ்கார்டின் இடி கடவுளான தோர் தனது சக்தி வாய்ந்த சுத்தியலான மிஜோல்னியர் உடன் பூமிக்கு வருகிறார். அடுத்தது ஹலக். புரூஸ் பானர் காமா கதிர்வீச்சின் காரணமா கட்டுப்படுத்த முடியாத சக்தி கொண்ட ஹலக் ஆக மாறுகிறார். அடுத்து பிலாவிடோ. ரஷ்ய உளவாளி நடாஷா ரோமானோ தனது சண்டை மற்றும் உளவு திறன்களா அவெஞ்சர்ஸில் இணைகிறார். அடுத்து ஹாக்கி. கெலின் பாட்டன் தனது துல்லியமான வெல்வீச்ச திறமையா அவெஞ்சர்ஸ் குழுவில முக்கிய பங்கு வகிக்கிறார். அடுத்து ஸ்பைடர்மே. பீட்டர் பார்க்கர் ஒரு சிலந்தியா கடிக்கப்பட்டு சிலந்தி போன்ற சக்திகளை பெற்று ஸ்பைடர்மேன் ஆகிறார். அடுத்து பிலாக் பாந்தர். வகாண்டாவின் மன்னர் சாலா இதய வடிவ மூலிகையிலிருந்து மேம்பட்ட தரங்களை பெறுகிறார். அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்ச் மாய கலைகளை கற்றுக்கொண்டு சோச்சர் சுப்ரீம் ஆகிறார். உலகத்தை காப்பாற்றுகிறார். அடுத்து கேப்டன் மார்வெல். கரோலா டான்வர்ஸ் ஒரு விபத்தில் சிக்கி காஸ்மிக் சக்திகளை பெற்று கேப்டன் மார்வெல் ஆகிறார். மார்வெல் ஸ்டுடியோஸ் ஒரு சகாப்தம். மார்வெல் ஸ்டுடியோஸ் திரைப்படங்கள் உலக சினிமாவில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கு. இது ஒரு மாபெரும் சாதனை. சூப்பர் ஹீரோக்களை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படங்கள் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு. இது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த திரைப்படங்கள் மூலம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டம், தியாகம், நட்பு, காதல் போன்ற உன்னதமான வறுமியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது நம்மை ஆழமாக பாதிக்குது. இந்த வீடியோ மூலம் மார்வெல் சினிமா பிரபஞ்சத்தில் இருக்கும் சில முக்கியமான சூப்பர் ஹீரோக்களை பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஹீரோக்களில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார்? உங்க கருத்துக்களை பகிருங்க. கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். உங்க ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.